கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, இதனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த வருஷத்துக்காக தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வருஷம் தேவன் அருளியப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக இணைந்திருக்கிற அநேக குடும்பங்கள் உண்டு. நமக்காக தேவன் தந்த வாக்குத்தத்தம். இன்னைக்கு காலையில் உள்ள செய்தி என்ன அப்படின்னா, யோவானின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே எத்தனையோ சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. ஒரு குடும்பத்திலே 24 மணி நேரத்திலே எத்தனை மணி நேரம் பொய் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டால், இப்ப நிறைய குடும்பத்திலே அமைதியா இருப்பாங்க. அதை ஏன் நம்ம கொஞ்சம் காலையிலே சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, இன்னைக்குள்ள செய்தி, பொய் பேசுனா நம்ம முதல்ல யாரு, பொய் பேசலாமா வேண்டாமா, இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம். ஏன்னா பொய் பேசும்போது இப்ப யாரும் கவலைப்படுறதெல்லாம் இல்லை. வீட்டுல பிரச்சனைனா கவலைப்படுறாங்க, பேங்க்ல அக்கௌண்ட் இல்லைன்னா கவலைப்படுறாங்க, கடன் கொடுக்கணும்னா கவலைப்படுறாங்க, ஒரு வியாதி இருந்துச்சுன்னா கவலைப்படுறாங்க, வீட்டுல பிள்ளைகளுக்கு வேலை இல்லைன்னா கவலைப்படுறாங்க, பிள்ளை படிக்கலைன்னா கவலைப்படுறாங்க, பிள்ளை சாப்பிடலைன்னா கவலைப்படுறாங்க, நிறைய காரியத்துக்காக கவலைப்படுறாங்க, தூக்கம் வரலன்னா கவலைப்படுறாங்க, கணவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா ரொம்ப கவலைப்படுறாங்க, அதுலலாம் கரெக்டா கவலைப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் பொய் பேசுறாங்க, அதுக்கு யாராவது கவலைப்படுறாங்களா? ஐயோ இப்படி பொய் பேசுறோமே, இது தப்பே அப்படின்னு சொல்லி யாராவது உட்காந்து ஃபீல் பண்றாங்களா? யாராவது மனம் திரும்புறாங்களா? யாராவது பாவம் பண்ணி பறிக்க ஜெபம் பண்றாங்களா? ஐயோ என் வாழ்க்கையில நான் பிறந்தலேருந்து இத்தனை பொய் பேசிட்டேன்னு, இயேசுவே நீ மன்னியும், இயேசுவே நீ மன்னியும், இயேசுவே நீ மன்னியும், இயேசுவே நீ மன்னியும், என் பாவத்தை மன்னிங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் டெய்லி காலையிலேருந்து ராத்திரி எத்தனையோ பொய் பேசிட்டேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா, என்னைய மன்னிங்க, என்னைய மன்னிங்க, என்னைய மன்னிங்க, என்னைய மன்னிங்க, என்னைய மன்னிங்கன்னு சொல்லி யாராவது கேட்குறாங்களா? காலையிலேருந்து ராத்திரி வரையும் நல்ல பொய் பேசுறாங்க, கவலையும் படுறது கிடையாது, யோசிக்கிறதும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு பொய் பேசினாலே 365 நாளைக்கு 365 பொய் ஆயிட்டு. ஒரு நாளைக்கு 2 பொய் பேசுனா ஒரு வருஷத்துக்குள்ள 730 பொய் ஆயிரும். 3 பொய் அப்படின்னா 1000 பொய் தாண்டிடும். சின்ன வயசுல இருந்து பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரையும் எத்தனை பொய் பேசுன்னு சொல்லி கேட்டா சில வீட்டுல கணக்கே இருக்காது. வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவாங்க. சில வீட்டுல எல்லாரும் கிடையாது, சில வீட்டுல. சில குடும்பத்துல வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பொய் பேசணும்னு சூழ்நிலை வந்துடும், அதனால பொய் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சில குடும்பத்துல அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அங்க பொய் பேசுவாங்க. சில குடும்பத்திலே மனைவிக்கு தெரியாம ஏதாவது பேசுவாங்க, அதனால பொய் பேசுவாங்க. சில குடும்பத்திலே வீட்டு விட்டு வெளியில போக ஆரம்பிச்சதுலேருந்து வீட்டுக்குள்ள வர்றது வரையும் ஒரே பொய் தான் இருக்கும். அவங்களுடைய பிசினஸ் அப்படி இருக்கும். அவங்க போற வேலைக்கு போற இடத்துல அப்படி பொய் பேச சொல்லுவாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பொய் பேசி இவங்களும் அந்த வேலையை செய்வாங்க. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு ஒரு தெளிவா ஒரு ரிசல்ட் சொல்றாரு. யார சொன்னாரு? நல்ல பொய் பேசுறாங்கல்ல அவங்கள பத்தி. நீங்கள் உங்கள்
பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பொய் பேசுறவங்களாம் யாரு அப்படின்னா பிசாசுனுடைய மேனுஃபேக்சர். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள். பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நல்ல ஆழமா சொல்லியிருக்காரு. ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். ஒரு மனுஷன் ஏன் பொய் சொல்றான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள போய் பார்க்கும்போது, இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள், அதனால பொய் சொல்றாங்க. நான் மறுபடியும் கூட சொல்றேன், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். இச்சையை நிறைவேற்றுவதற்காக, இச்சையின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள், அதனால நீங்க பொய் பேசுறீங்க அப்படிங்கிற. அவன் அப்படின்னா பிசாசு. பிசாசானவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் அப்படின்னா பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால், பிசாசானவன் யாரு அப்படின்னா பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கு. பிசாசானவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால், பொய்க்கு பிதாவே அவன் தானா. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, பொய் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பிசாசை குறித்து எழுதப்பட்டிருக்கு, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால், அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இப்ப யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்களுக்குள்ள முதல்ல என்ன இருக்கு அப்படின்னா பொய்யின் ஆவி இருக்கு. பொய்யின் ஆவியினாலே நிரப்பப்பட்டா மட்டும்தான் ஒரு குடும்பத்திலே பொய் பேச முடியும். நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் நல்லா பொய் பேசியிருக்கேன்ப்பா. என்னைய வேணா நான் சொல்றேன், எக்ஸாம்பிளுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். காலையில கடை திறப்பேன், புது பொருளா அப்படிம்பாங்க, ஆமா அப்படிம்பேன். எனக்கு தெரியும் அது பழைய பொருள் தான் தெரியும். வியாபாரிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கும், நாளைக்கு தரேன்னு சொல்லி அப்படி பொய் சொல்லிடுவேன். கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியாம இருக்கும், நாளைக்கு தரேன்னு சொல்லி பொய் சொல்லிடுவேன். மனைவி வருவா, மனைவிட்ட பொய் சொல்லிடுவேன். நைட்டு சீக்கிரமா போகணும், லேட்டா போவேன். லேட்டா வீட்டுக்கு போயிட்டு கடையில் ஆள் வந்துட்டாங்க அப்படிம்பேன். காலையில இருந்து ராத்திரி வரைய அழகா போய் பேசுவேன், கவலையே பட மாட்டேன். ஏன்னா நான் வியாபாரத்துல இருந்தேன். பொய் பேசுனா தப்புன்னு சொல்லி எனக்கு தெரியாது. நான் வியாபாரத்துல இருந்தாலுப்பா, நான் உண்மையை சொல்றேனே. ஏன்னா மற்றவங்களை சொன்னா தப்பு, என்னைய சொன்னா தப்பு இல்லை. நான் வியாபாரத்துல இருக்கும்போது நான் நல்லா பொய் பேசி வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ அதுக்கப்புறம் தான் பொய் பேசுனா தப்பு அப்படின்னு சொல்லி அறிந்து கொண்டேன். பொய் பேசுனா பைபிள்ல என்னெல்லாம் தண்டனை தெரியுமா யாருக்காவது? ஏன்னா நிறைய குடும்பத்துல பைபிளை கையில எடுத்து வாசிக்கிறது கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அந்த வசனம் நான் வாசிக்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலை பாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரணைக்காரரும் பொய்யர் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு வருது. பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பொய் பேசினா எங்க போய் சேர்றாங்க அப்படின்னா, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே பங்கடைவார்கள். பொய் பேசுறவங்களுக்கு பங்கு எங்க இருக்கு அப்படின்னா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல் தான் பங்கு. அங்கதான் அவங்களுக்கு அவங்களுடைய இடம் அப்படின்னு சொல்லி போட்டுச்சிருக்கு. ஒரு குடும்பத்துல பொய் பேசினா எங்க போய் சேருவாங்க அப்படின்னு சொல்லி கையில பைபிள் எடுத்து வாசித்தா 2ஆம் மரணமாகிய அக்கினி கடல்,
கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்ப இப்படி பைபிள் வசனம்லாம் எழுதப்பட்டிருக்கு. என் வாழ்க்கையிலே நான் என்ன தெரியுமா முடிவு பண்ணேன்? பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நான் தெரியாம பேசிட்டேன், பண்ணி மன்னிங்கப்பா. பிறந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரிய என் வாழ்க்கையில கத்தரை விட்டு எங்கெல்லாம் நான் தள்ளி போனணும், அந்த எல்லா பாவத்தையெல்லாம் மன்னிங்கப்பா அப்படின்னு சொல்லி என்னோட சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இதை ஏன் உங்களுக்கு காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பொய் தானே பேசுறோம். அதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு? எங்களுடைய தேவைக்காக நாங்க பொய் பேசிட்டோம், சமாளிக்கிறதுக்காக நாங்க பொய் பேசிட்டோம். சில குடும்பத்துல வாழ்க்கையே பொய்யா மாறிட்டு, மனைவிக்கு தெரியாம கள்ள தொடர்பு, நைட் ஆனா தண்ணி அடிக்க போயிருந்தாங்க, நைட் ஆனா பாவ அடிமைக்கு போயிருந்தாங்க, காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே கடன் கொடுக்கணும், அதனால பொய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க, கடன் வாங்கணும் அதனால பொய் பேசுறாங்க, வியாபாரம் பார்க்கணும் அதனால பொய் பேசுறாங்க, பிள்ளைய படிக்க வைக்கிறது சில குடும்பத்துல பணம் இல்லை, எப்படியாவது தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொய் பேசியிருந்தாங்க. காலையில புருஷனை சமாளிக்கிறதா சில நேரத்தில் பொய் பேசியிருந்தாங்க, மனைவியை சமாளிக்கிறதுக்காக பொய் பேசியிருந்தாங்க. பிள்ளைகள் அம்மா அப்பாவுக்கு தெரியாம சில தப்பான பழக்க வழக்கம் இருக்கும், அதை எப்படியாவது சமாளிக்கிறதுக்காக அம்மா அப்பாட்ட போய் பேசியிருந்தாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் டீச்சர்கிட்ட போய் சொல்றாங்க. வீட்டில் பார்த்தா பிள்ளைகள் பார்த்தா செல்போன்லயோ இல்லை டிவிலயோ வேற ஏதோ பார்த்துட்டு ஸ்கூல்ல போய் நிற்கும் போது டீச்சர்கிட்ட போய் பேசியிருந்தாங்க. எத்தனை குடும்பத்துல எத்தனை பொய் சொல்றாங்க. நானும் அழகா சொல்லிட்டேன், என் வாழ்க்கையில நான் வியாபாரத்துல இருந்து பொய் பேசன்னு சொல்லி நான் வாயத்துல உண்மையை சொல்றேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல தந்திரம் தான் உள்ள இருக்கு. தந்திரம் எங்க இருக்கோ அங்க பிசாசு இருப்பான். பொய் பேசினா 2ஆம் மரணமாகி அக்கினி கடலில் எழுதப்பட்டிருக்கு. மனம் திரும்பினா பரலோகம். இல்ல பிரதர், நாங்களாம் மனம் திரும்ப மாட்டோம், நாங்க இப்படியே தான் துணிகரமா நாங்க துன்மார்க்கமா தான் வாழ்வோம் அப்படின்னா 2ஆம் மரணமாகி அக்கினி கடல். இப்படிதான் பைபிள்ல ரிசல்ட் இருக்கு. நான் வாசித்த பைபிள் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் ஆசீர்வாதம். 31 நாளும் பொய் பேசினா எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? காலையில இருந்து ராத்திரி வரையே ஒரே பொய் தான். யாரு கவனிக்க போறா? தேவன் பார்த்துட்டு இருப்பார்ல. மனுஷனை ஏமாத்திடலாம், தேவனை யாரும் ஏமாத்த முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன நினைக்கும் அப்படின்னா, பொய் பேசி வாழ ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு இப்ப யாரும் கவலைப்படுறதுலாம் இல்லை. செல்போன்ல கண்ணாடி உடைஞ்சிட்டுனா கவலைப்படுறாங்க. செல்போன் கீழே விழுந்துட்டு அப்படின்னா ஹார்ட் டக் டக்குன்னு வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருது. சில குடும்பத்துல செல்போன் வீட்டுல வச்சுட்டு போயிருவாங்க, ஆபீஸுக்கு போயிருவாங்க, இல்ல கம்பெனி போயிருவாங்க, இல்லைன்னா வியாபாரத்துக்கு போயிருவாங்க. நேரா வண்டி வீட்டுக்கு திரும்பி வந்துடும். ஏன்னா வீட்டுல செல்போன் இருக்குல்ல, தனியா இருக்குல்ல, செல்போனை யாரும் காப்பாற்ற முடியாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் எடுக்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான், பொய் பேசி அவங்க வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நைட் ஆனா நிம்மதி இல்லை, காலையில் தூங்கி எந்திரிச்சா நிம்மதி இல்லை, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது வாயை திறந்தா ஒன்லி போய் தான்ப்பா பேசுறாங்க. வேலைக்காக லஞ்சம் கொடுக்குறாங்க, பிள்ளை திருமணத்துக்காக பொய் பேசி திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. எத்தனை காரியத்துல வாயை திறந்தா ஒன்லி பொய் தான். பொய் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பிசாசினால் உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. பொய் பேசி கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறீர்கள். ஏன் அப்படி சொல்றாரு? இருதயத்தில் என்ன இருக்கு? இச்சையின்படி செய்யணும். எனக்கு இது வேணும், அதனால நான் எத்தனை பொய்னாலும் பேசுவேன். எனக்கு இந்த வேலை வேணும், அதனால நான் எத்தனை பேர்னாலும் லஞ்சம் கொடுப்பேன். எனக்கு இந்த காரியம் நடக்கணும், அதனால எத்தனை பேர்னாலும் ஏமாத்துவேன். எத்தனை குடும்பத்துல இந்த நாவை வச்சுக்கிட்டு பொய் பேசுறாங்க. காலையில தூங்கி எந்திரிச்சோன்னு இப்படிப்பட்ட செய்தி கேட்டா கஷ்டமா இருக்குல்ல. எத்தனை குடும்பத்துல பொய் பேசி வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை வீட்டுல மனைவி ஏமாத்துறாங்க,
புருஷனை ஏமாத்துறாங்க, அம்மா அப்பாவை ஏமாத்துறாங்க. தேவன் துக்கப்படுவாரா, துக்கப்பட மாட்டாரா? தேவன் துக்கப்பட்டா அந்த வீடு எப்படி இருக்கும்? நல்ல நம்ம யோசித்து பார்ப்போமே. தேவன் ஒரு வீட்டை நினைச்சு துக்கப்படுறாருப்பா, அந்த வீட்டுக்குள்ள எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? பிள்ளை அம்மாவுக்கு தெரியாம போய் பேசுது, அம்மா பிள்ளைக்கு தெரியாம போய் பேசுறாங்க. ஒரு வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேர்ல 4 பேர்ட்டையும் உண்மை இல்லையே. எத்தனை மணி நேரம் செல்போன்ல போய் பேசுறாங்க, எத்தனை மணி நேரம் தேவையில்லாம வீணான வார்த்தை பேசுறாங்க. அப்புறம் என் வீட்டுல எனக்கு சாபம் இருக்கு, என் வீட்டுல எனக்கு பஞ்சம் இருக்கு, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை இருக்கு, என் வீட்டுல எனக்கு போராட்டம் இருக்கு, என் வீட்டுல எனக்கு என்ன நடக்குன்னு தெரியலையே, என் வீட்டுல எனக்கு வியாதி இருக்கு, ஐயோ என் வீட்டுல எனக்கு ஏன் கட்டு, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. பின்னாடி என்ன இருக்கு? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படிங்க. ஏன் அப்படி சொன்னாரு? உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதா இருக்கிறது. இச்சையின்படி, இச்சையை நிறைவேற்றக்காக போய் பேசுறது, எப்படியாவது பணம் சம்பாதிக்க போய் பேசுறது, வீட்டுக்கு எப்படியாவது நல்ல மருமக வேணும், அதுக்காக என் பையன் அப்படி, என் பையன் அப்படி, என் பையன் அப்படி போய் பேசுறது. எத்தனை குடும்பத்துல போய் பேசுறாங்க தெரியுமா? வாயை திறந்தாலே பொய் தான்ப்பா. என்ன செய்யன்னு தெரியல. காலையில் தூங்கி எந்திரிச்சா இப்படிதான் இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நிறைய குடும்பத்துல போய் பேசி டைவர்ஸ் ஆகி போச்சு. டைவர்ஸே ஆயிட்டு. சில குடும்பத்துல பிள்ளைகளோட வாழ்க்கையில சமாதானமே இல்லை. என்னன்னு சொல்லி போய் கேட்டா அந்த வீட்டுல பார்த்தா சின்னதா போய் பேசியிருப்பாங்க. அந்த பொய் பெருசாயிட்டு குடும்பமே வெடிச்சிட்டு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனா இருக்கிறான். மனுஷ கொலை பாதகன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பொய்யான சுபாவம் இருக்கும்போது உண்மையான அன்பு கூற முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை? உண்மையான அன்பு கூற முடியல. ஏன்னா உள்ள இருக்கிறது ஃபுல்லா தந்திரம், விஷம். வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தானே வருது. அப்ப இருதயத்துல என்ன இருக்கும்? எங்க உண்மை இருக்கும்? எங்க சத்தியம் இருக்கும்? எப்படி நம்மளால உண்மையான அன்பு கூற முடியும்? நிறைய வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை கிடக்கு. வெளியே தெரியாம ஏகப்பட்ட தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவன் பார்த்துட்டு இருப்பார்ல. சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்துல நிலை நிற்கவில்லை என்கிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறபடியால். பிசாசு யாருன்னா பொய்யன் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய்க்கு பிதாவா இருக்கான். பிசாசுக்கு ஒரு பேர் என்னன்னா பொய்க்கு பிதா. அவன் பேர் பொய்யன். யாரெல்லாம் பொய் பேசுறாங்களோ அவங்களை குறித்து வேதம் சொல்லிடுது, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள் அப்படின்னு ஒரு ரிசல்ட் சொல்றாரு. இப்படிலாம் சொல்றாரு. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல பொய் பேசும்போது இப்படி சொல்லிடலாமா அப்படி சொல்லிடலாமா சொல்லி எத்தனை பொய் பேசுறாங்க. பழைய ஆட்கள் சொல்லுவாங்க, ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்னேன் அப்படிம்பாங்க. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 9 பொய் சொன்னேன் அப்படிம்பாங்க. இப்ப அப்படி இல்லை. இப்ப வாழ்க்கையில எல்லாமே பொய்யாகி போச்சு. வாழ்க்கையில எல்லாமே பொய்யா போச்சு. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். சில குடும்பத்துல தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து உண்மையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? என் வாழ்க்கையில ஒரு பாதி வாழ்க்கை அப்படியே போயிட்டு, பாதி லைஃப் இஷ்டம் போல வாழ்ந்து இஷ்டம் போலே போயிட்டு, என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சோனோ அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், என் வாழ்க்கையில உண்மை இல்லையே. உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். நோவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். நோவா வாழ்ந்த காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. நீதிமானா இருக்காரு, உத்தமனா இருக்காரு. உத்தமன்னா உண்மையான மனுஷனா இருக்காரு. இன்னைக்கு நம்ம பரலோகத்துல போகணும், ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தில் வரணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வரங்களை பெற்றுக்கொள்ளணும், கனிகளை பெற்றுக்கொள்ளணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், உண்மையா இருக்குன்னு நினைச்சால்
இன்னையிலேருந்து ஆசீர்வதிப்பார். ஆனால் தீர்மானம் எடுக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. ஏன்னா காலை வேளையில் நிறைய குடும்பத்திலே என் வாழ்க்கையில் எனக்கு அற்புதம் வேணும், விடுதலை வேணும், ஆசீர்வாதம் சொல்லி நிறைய காரியத்தை ஜெபிப்பீங்க. ஆனால் எத்தனை குடும்பத்திலே உண்மை இருக்கு? நான் சொல்றது உண்மையா பொய்யா? அதனால தான் நிறைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். ஒருவேளை என்னோட வாழ்க்கையில் நான் உண்மை இல்லை, நான் பொய்யா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னா இன்னைக்கு உங்களோட பேசியிருக்காரு. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து என்னை தாழ்த்துறப்பா, என்னை ஆசிரியப்பீங்களா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா, இனிமேல் நான் உண்மையாக வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இல்லை பிரதர், நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, அதனால் நாங்கள் கண்டிப்பாக பொய் பேசி தான் நாங்கள் வாழ்ந்தாகணும், ஏன்னா நாங்கள் நிறைய வருஷமும் பொய் பேசியே நாங்கள் வாழ்ந்துட்டோம், இன்னையிலேருந்து நாங்கள் உண்மையாக இருக்கணும்னு எங்களை தப்பாக நினச்சிருவாங்க அப்படின்னு ஒருவேளை சில குடும்பத்தில் யோசிச்சுட்டு இருப்பீங்க. பைபிளில் சில எச்சரிப்பான வசனம் இருக்குது, அதையும் வேணா சொல்லித்தரேன். பொய் சாட்சிகாரன் ஆக்கினிக்கு தப்பான், பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் சொல்லி போட்டு. பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது சேர்த்தே சொல்லித்தரேன். நாசம் அடைவான் அப்படின்னா ஆசீர்வாதமே இருக்காதான். பொய்களை பேசுகிறவன் நாசம் அடைவான் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் இருக்காது. அதனால சில நேரத்தில் சில எச்சரிப்பான செய்தி வரும்போது மனம் திரும்பியாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். சில குடும்பத்திலே மனம் திரும்பலாம் விருப்பம் இல்லை, ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வீட்டுக்குள்ளே வந்துடணும் அப்படிம்பாங்க. மனம் திரும்பினா ஆசீர்வாதம், உண்மையாக வாழ்ந்தா ஆசீர்வாதம், கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம், கற்பனை கை கொண்டா ஆசீர்வாதம், தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுத்தா ஆசீர்வாதம், நீதியை பின்பற்றினா ஆசீர்வாதம், உத்தமனாய் வாழ்ந்தா ஆசீர்வாதம். நிறைய குடும்பத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ ஆரம்பிச்சாச்சு. இப்போ அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனால் மனம் திரும்ப சொன்ன உடனே கொஞ்சம் உள்ள குத்தும். ஏன்னா மனம் திரும்ப விருப்பம் இருக்காது. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் போய் பேசுவாங்க நிறைய குடும்பத்தில். அம்மாவுக்கு தெரியாமல், அப்பாவுக்கு தெரியாமல், புருஷனுக்கு தெரியாமல், மனைவிக்கு தெரியாமல் ஏகப்பட்ட குடும்பத்தில் பொய் பேசியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொய் பேசிட்டே இருந்தாங்க அப்படின்னா வேதம் சொல்லிடுறது, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலில் பங்கு அடைவார்கள். இப்படி ஒரு தண்டனை எழுதி வச்சிருக்காரு. அதனால இணைந்திருக்க பெருசு கிடையாது. எச்சரிப்பு செய்தி வரும்போது மனம் திரும்பியாச்சு அப்படின்னா ஆசீர்வாதம். மனம் திரும்பினா மட்டும்தான் விடுதலை. மனம் திரும்பினா சுகம். மனம் திரும்பியாச்சுன்னா தீர்காயுசு. அது நம்ம கையில் தான் இருக்கு. ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்குறீங்க பரலோகம் கவனித்து கேட்கும். ஒருவேளை நான் மறுபடியும் தொடர்ந்து பொய் தானே பேசுவேன் அப்படின்னா பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் என்று எழுதப்பட்டிருக்கு. பொய்களை பேசுகிறவனும் தப்புவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால காலை வேளையிலே எச்சரிப்பான சில வசனங்கள் சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் பைபிளில் ரெக்கார்டு இருக்கு. மனம் திரும்பினா பரலோக ராஜ்யம் சமீபம். நான் பொய் பேசிட்டே தான் வாழ்வேன் அப்படின்னா தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பிசாசனுடைய மேனுஃபேக்சர் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பிசாசு தான் உள்ள இருப்பான். அங்கே ஆசீர்வாதம் இருக்காது, சாபம் தான் உள்ள இருக்கும். அதனால காலை வேளையில ஜெபிக்க போகிறோம். தேவனோட சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தீங்க அப்படின்னா உடனே ஆசீர்வாதம். இல்லை பிரதர், நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பிரச்சனை உள்ள வந்துடும். அதனால செய்தியை நம்ம ஆழமாக தியானிச்சாச்சு, நல்லா கவனிச்சிட்டீங்க. தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் நான் உண்மையாக இருப்பேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் உண்மையாக இருப்பேன்ப்பா. தீர்மானம் எடுங்க. இந்த வருஷம் நமக்கு தேவன் தந்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒவ்வொரு நாளும் காலையில நைட்டும் எச்சரிப்பு செய்தி வர ஆரம்பிச்சிட்டு அப்படின்னால தேசத்துக்குள்ள என்ன நடக்கும் போது நமக்கு தெரியாது. நம்ம கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து, என்னையும் சேர்த்தான், நானா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா மட்டும்தான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். அதனால உங்களுக்கு ஒரு செய்தி, எனக்கு ஒரு செய்தி இல்லை. நானா இருந்தாலும் அதே தான். தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா.
இந்த நாளிலும் பொய் பேசினா எப்படிலாம் ஆபத்து இருக்கு என்று வெளிப்படுத்திங்க. நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம் ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் தேவ சத்தத்துக்கு எங்க வாழ்க்கை கீழ்ப்படுகிற பிள்ளைகளா இருக்கணும். தேவனோட சத்தத்தை கேட்கும்போது, எச்சரிப்பை கேட்கும்போது நாங்கள் மனம் திரும்பிடணும். அப்பா, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. உங்க கிருபையால் நிரப்புங்க. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சுதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் எங்களோட நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எல்லா பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரிங்க. உங்க கிருபையால் நிரப்பி ஆசிரிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசிரிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்க. இந்த நாளிலும் பிறந்தநாள் கொண்டாடுறவங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க, கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரிங்க. வெளியில புறப்படுறாங்க, வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறான், அதிகாரிகள் ஜெபிக்கிறான், தலைவர் ஜெபிக்கிறான், டாக்டர் ஜெபிக்கிறான், நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்காங்க, வேற இடத்துல இருக்காங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க, காலை வேளையில் வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, டிரைவிங் லைன் போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க, முதியோர் இல்லத்தில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, சில குடும்பத்தில் தனிமையில் இருக்காங்க, சில குடும்பத்தில் திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, விதவையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் ஏழை எளிய ஜனமாக இருக்காங்க, சில குடும்பத்தில் வீடு அப்பா விட்டுட்டு தள்ளி போய் தனியாக வாழ்கிறாங்க, சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை, சில குடும்பத்திலே பாவ அடிமையில் வாழ்கிறாங்க, அக்கிரமத்தில் வாழ்கிறாங்க, மதுபான அடிமையில் வாழ்கிறாங்க, போதை அடிமை, விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனி ஏவலில் கட்டப்பட்ட எத்தனையோ குடும்பங்கள் உள்ளது. எல்லா செத்த கிரியில் அழிபடட்டும்ப்பா. யாரெல்லாம் வெளியில் போடுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தாலே முத்திரை போடப்படட்டும். முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. எல்லா குடும்பத்துடைய தடையெல்லாம் விளக்குங்க. சத்துருடைய கிரியை அழிக்கப்படட்டும். இந்த நாளிலும் பரலோகம் அப்பா உங்க பிள்ளைகளுக்கு திறக்கணும்ப்பா. உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா பொய்யிலிருந்து மனம் திரும்ப சொன்னீங்க ராஜா. எந்தெந்த குடும்பத்துல மனம் திரும்ப அர்ப்பணித்தாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகள் இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ளும் ராஜா. எல்லா தடையெல்லாம் விலக்கி ஆசீர்வதிங்க. 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படட்டும் உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில. எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. கண்ணீரோடு ஜெபித்த குடும்பம் உண்டு. என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தில் போய் பேசி சொல்லி வேதனைப்பட்ட காரியம் உண்டு. அந்த குடும்பத்தோட பாவத்துல மன்னிங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்து நாங்கள் நித்திய ஜீவன்ல வரணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உம்முடைய கரத்துல தாழ்த்தரப்படி ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்கங்க. அவங்களோட வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னிங்க. மன்னித்து பரிபூர்ணமாக ஆசிரியங்க. தேவனர்கள் எப்போ மினிசன்லே உம்முடைய கரத்துல அப்படினோம். உங்க மகனை அப்பா உம்முடைய கரத்துல அப்படின்னுப்பா. இந்த நாளிலும் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர் என்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ராஜா. கர்த்தரோட நாம மட்டுமே விடுத்து ராஜா. இரவு நேரத்தில் ஜெபிக்க போறாங்க, அதிக அளவில் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு மூலமாக ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறந்து பண்டகசாலை திறந்து எல்லா குடும்பத்தையும் தீர்காயுசு தந்து ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரப்பா. அந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்ப்பத்தினிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்க. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையமாக ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். விசேஷமா திருமணத்துக்காக ஆயத்தமா இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம் ராஜா. வயசு அதிகமாயிட்டு போகுது. அந்த பிள்ளைகளுக்கு ஏகப்பட்ட அப்பா தடைகள் நீக்கி ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டுடுங்க ராஜா. கர்த்தரோட நாமம் மேம்படட்டும். எத்தனையோ குடும்பத்துல வேலை இல்லாம இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகணும், ஏகப்பட்ட தடைகளை நீக்குங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இருக்கிற குழப்பத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே லஞ்சம் கொடுத்துருக்காங்க, சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றலாவற்றையும் மன்னித்து அவங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல ஜெயிலில் இருக்காங்க, கோர்ட்டு கேஸ் சொல்லி நிறைய பிரச்சனையில அப்ப வாழ்ந்துட்டு இருக்காங்க. கர்த்தர் கூட வந்து எல்லாவற்றையும் மீட்டுத்தாங்க. குறைகள் குற்றங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த நாளை உங்களுடைய கரத்துல அப்படின்னு ராஜா. ஹாஸ்பிட்டல்ல பலவீனத்தோடு படுத்த படுக்கல குடும்பத்தை உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. தீர்காயுஸ்தாங்க. உங்க நாமம் மட்டுமே எடுத்தோம். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்தினோம். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியக்காக ஜெபிங்கள். என் பேர் ரவிராஜ். தேவனர்கள் அப்போ மினிஸ்டர்களுக்காக தினம் 1 நிமிடமா ஜெபிங்க.
கர்த்தர் மட்டும்தான் இந்த வருஷத்துல நம்ம எல்லா காரியத்திலும் விலக்கி நம்மளை பாதுகாக்க முடியும். அவருடைய சமூகத்துல இரவு பகலுமா காத்திருந்து விழித்திருந்து ஜெபிங்க, வேதத்தை தியானிங்க. இந்த வருஷத்துல முழு வேதத்தை வாசித்து முடிங்க. கர்த்தர் உங்க குடும்பத்தை பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.